மஞ்சள் மேனி மார்பின் கூர்மை கொண்ட பெண்ணை மன்னன் மன எங்க செய்யும் நீ செய்யும் கொஞ்சம் வார்த்தைகள் துள்ளும் பார்வைகள் தென்றல் காற்றுக்கு வந்தாலே தோற்றுவிடு தொட்டு பார்க்காமல் மனம் ஏகுகிறது. இந்த கிராமத்துல வைத்திரு சொக்கலிங்க நான் தாங்க. யாருக்கு என்ன வியாதியா இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு பச்சால புளி குத்து நல்லா ஆக்கிடுவேன். யாரோ தெரியல ஒரு அம்மா அழுது போறாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன குறையோ ஏது குறையோ தெரியல. நான் போய் நடக்க முடியலையே. நல்ல நேரத்துல ஒரு அம்மா அம்மா தாயே ஓம் சக்தி தாயே ஒரு அம்மாவை காப்பாத்திட்டு அந்த அம்மாவை குழந்தை பிறந்துக்குது. ஆனா ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா தெரியல. கேட்டு பாக்குறேன். ஆயம்மா உள்ள ஒரு அம்மா வந்தாங்களே குழந்தை பிறந்துக்குது. ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா? ஓ ரெண்டும் பொம்பளை குழந்தையா? பொண்ணோ மண்ணோ ஏதோ நல்லபடியா ஆயிப்போச்சு. நான் உள்ள வரலாமா? சரிம்மா வரமா. கம்யூனிட்டி ஆயா என்ன இது? பத்தாமரை குளத்தில் பூத்த செந்தாமரை போல் காட்சிக்கிறாயே. எந்த நாட்டை என்னது? நான் இதே நாட்டில் தந்துதான். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். என் பேர் உதயா. உதயா பெயருக்கற்ற உருவம். அப்படி சொன்னது அப்படி லவ்க்கு புடிச்சுக்கிற உருவத்துக்கற்ற பெயர் முடிக்கத்தானே வந்திருக்கிறேன். உதயா உன் அன்பை எனக்கு. ஆமா என்ன வந்து கேக்குறீங்களா? உங்க பேர் என்ன? உங்க நாடு என்ன? இதே நாட்டை சேர்ந்தவன். என்ன சொல்றீங்க? இந்நாட்டு இளவரசன் கல்லழகன். பொய் எல்லாம் சொல்லாதீங்க. உங்களை நான் இந்த நாட்டுல நான் பார்த்ததே கிடையாது. இளவரசர் சொல்றீங்க. ஏங்க இவ்வளவு பொய் சொல்றீங்க? உதயா குழு அப்படியே மூட்டை கட்டி வந்துருவீங்களா? உதயா பொய் என்பதே இந்த கல்லழகன் ஊட்டத்தில் கிடையாது. என்னங்க நான் உங்களுக்கு இதுல பார்த்ததே இல்லைங்க. ஏங்க பொய் சொல்றீங்க? அயல்நாடு கப்ப பணம் வசூலிப்பதற்காக பல நாடுகளுக்கு சென்று போரிலே வெற்றி அடைந்து பணத்தை பெற்று வருவோம். நாடு நாடா போயிட்டு பணம் வசூல். உங்க பேர் என்ன? கல்லழகா. கல்லழகா. நாம இங்க எதற்காக வந்திருக்கீங்க? உதயா என்ன பூக்களை கண்டால் வண்டுகள் எதற்காக செல்ல? ஏங்க நீங்க நாட்டு இளவரசன் சொல்றீங்க, இது கூட கொஞ்சம் கூட தெரியலையே. பூக்கள் கண்டா அந்த வண்டுக்கள் எதுக்கு வரும்? அந்த பூக்கள் இருக்கிற தேனை அறுந்ததுக்கு அந்த வண்டுக்கள் வரும். கற்பூர புத்தி உள்ளவன். பெண்ணை கண்டால் ஒரு ஆடவன் எதற்காக பின்தொடருவான்? ஏதோ ஒரு பசி, ஒரு தாகம், ஒரு வயிற்றுல வேற எதாவது கேட்கறதுக்கு வருவாங்க. நாட்டு இளவரசன் நீ உரைத்தது அனைத்தும் எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்னை பாதித்தவுடன் என் மனமானது எப்படி தெரியுமா? எப்படி இருக்கு உதயா? பார்த்ததில் பிடித்தது உன் முகம், கேட்டதில் பிடித்தது படித்ததில் பிடித்தது உன் பெயர், ரசித்ததில் பிடித்தது உன் குணம், அழகியதில் பிடித்தது உன் அன்பு செல்லம், துடிப்பது என் இதயம், துடிக்க வைப்பது உன் நினைவு. நீ இருப்பதோ தொலைதூரத்தில், உன் கனவுகளும் நினைவுகளும் தவறாக பேசுறீங்க. மனசார காதலிக்கிறீங்க. தவறாக பேசவில்லை. லவ் பண்றீங்க, காதலிக்கிறேன். உதயா காதலித்தால் எனக்கு இன்னும் சௌகரியம். என்ன சொல்றீங்க? எனக்கு வேலை மிச்சம் அல்லவா? ஏன் அங்க எதுனா பண்ண மாதிரி நாங்க போயிட்டேன். எவ்வளவு வேலைகள் இருக்கிறது. திருமணம் செய்தால் வேலைகள் நிறைய. அவனை கட்டிக்கோ என்ன வச்சுக்கோ. என்னங்க நான் யார காதலிக்க தெரியுமா? நாட்டு இளவரசர் சங்கர காதலிக்கிறேன். என்ன அரண்மனைக்கு சொந்தக்காரியாக போகிறான். அவங்கள நீங்க என்ன? என்னுடைய தம்பி. ஐயோ அவர் உன்னுடைய தம்பியா? சங்கர. என்னங்க என்னதான் இருந்தாலும் அவர் உன்னுடைய தம்பிங்க. நம்ம உன்னுடைய தம்பி மனைவி ஆக போற இல்லையா? என் அன்னைக்கு தவறெல்லாம் பேசாதீங்க. ஒன்றும் தவறு இல்லையே. சின்ன தப்பே கிடையாது. அதுல
இதுல என்ன தவறு இருக்கிறது? வாய் மூடுங்க. பாக்குறவங்க யாரும் தவறா பேச போறாங்க. இது போய் தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. யாரும் கட்டி எடுத்துன்னு வர போறாங்க அடிக்கிறதுக்கு. உதயா, என்ன இதுல என்ன குறை கண்டுபிடித்து விட்டாய்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் லோப்பரா, நான் பைபஸ் புளி மாட்டு தாட்டில செஞ்சு நிக்கிறேன் நானு. அப்படி நான் உரைக்கவில்லை. அப்ப அவனை கட்டிக்க என்ன வச்சுக்கிறா? அப்ப எப்படி அது? உதயா, இதெல்லாம் அரண்மனையில் சகஜம் அல்லவா? அது உன்னுடைய பணக்கார புத்தி உன்னால இருக்கட்டும். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் மானத்தோட வாயில பேசுறது என்னுடைய பழப்பு. என்ன உதயா, மக்களுக்கா மல்லக்கா மக்களுக்கா மல்லக்கா அஜித் பை மோல சிட்டி முள்ளிக்கா. என்னது அப்படின்னா லவ்வுக்கு குருவா பார்த்துல இருக்குது. கணக்குக்கு இருக்கும்போது லவ்வுக்கு இருக்க கூடாது. எல்லா சப்ஜெக்டுக்கு பார்முலா இருக்குது எங்களுக்கு தெரியும். லவ்வுக்கு கூடவா பார்முலா இருக்குது. நானே தயார் பண்ண ரூம் போட்டு. எங்க போய் ரூம் போடுது? எந்த லாட்ஜில இருக்கிற? அவலூர்பேட்டை லாட்ஜ். ஜொய்யார்ல இல்லாத லாட்ஜி, காஞ்சிபுரத்துல இல்லாத லாட்ஜி, வந்தவாசில இல்லாத லாட்ஜி அவலூர்பேட்டையில இருக்குது. அங்கெல்லாம் எழுதுனா வராது. இங்க போட்டாதான் வரும். எங்க போட்டாதான்? அவலூர்பேட்டை. எங்க வரையா அந்த சைடுல ஒரு ரூம் போட்டுருவேன். எடுக்கிற பைசா நீ ஒரு ஜென்மத்தை எடுத்துட்டுமே ஜென்மத்தை என்னையா கூட நீ சேர்த்துக்கிறேன். என்னங்க நல்ல மாதிரியா சொல்றேன். இந்த இடத்த விட்டு போயிடுங்க. என்னுடைய காதலை அண்ணன் சொல்லிட்டு நான் மரியாதை கூட இந்த இடத்த விட்டு போயிடுங்க. கண்ணா உன்னை காண கம்மனை தடவா கவியோல் மலர் சூட கவிஞனை அளிக்க கரும் கூந்த காயானதும் துள்ளும் கிணரெண்டும் வாக்கண்டேவா ஓட கட்ட முட்டாள். உனக்கு வரவில்லை உதயா. மணக்கோட்டை கட்டி வைத்து உதயா, மஞ்சள் மேனி மார்பின் கூர்மை கொண்ட பெண்ணை மன்னன் மன எங்க செய்யும் நீ செய்யும் கொஞ்சம் வார்த்தைகள் துள்ளும் பார்வைகள் தென்றல் காற்றுக்கு வந்தாலே தோற்றுவிடு. தொட்டு பார்க்காமல் மனம் ஏகுகிறது. வயிற்று பழுப்புக்காக பாடுகிறான். வயிற்று பழுப்புக்கு நீ அங்கே என்னத்துக்கு? தொட்டு பார்க்கலாம் என்று என் மனம் தேடுகிறது. இனி தொடலாமா என்று உன் சம்மதத்தை கேட்கிறது. உன் நினைவாய், உன் மனவாய், உன் மனதாய், உன் இதயமாய், இதய மரவாத கல்லழகன் நீ வண்ண வண்ணமா ஆடுனாலும் பேசினாலும் ஏதோ உயிர்ச்சிக்கு என்னால இணங்க முடியாது. அப்படியா? முடியாது. என்ன இதயத்தில் நீ இருந்தால் உன்னை மறந்து இதயமே நீயாகி விட்டாய். என்னால் மறக்க முடியவில்லை. குப்பையில போற மூட கட்ட முட்டால் பார்த்ததோ ஒரு வந்து தாயா அவங்க தங்கையோட தாரமான நீலாம் ஒரு ஆம்பளையா நீ அட்டவுடன் வருவது காதல், பார்க்காம வருவது பார்க்காமல் வருவது வேதனை. கண்ணால் மழைக்கிறையா சபை கட்டையா இடிச்சுட்டு போற சிறையிலா அழகிற நீதானே வண்ண மயிலா உனக்கும் எனக்கும் என்ன பொருத்தம் கொண்டே சேர்ந்தாலி கண்ணார வைக்கிற சபை கட்டையா உன்னால சாஞ்சி விட்ட வாழ மட்டையா இடிச்சுட்டு போற சிறையிலா அழகிற நீதானே வண்ண மயிலா உனக்கும் எனக்கும் என்ன பொருத்தம் கொண்டே சேர்ந்தாலி. இடிச்சுட்டு போற சிறையிலா அழகிற நீதானே வண்ண மயிலா உனக்கும் எனக்கும் என்ன பொருத்தம் ஒன்ன சேர்ந்தாலி. நடையா நடந்துகிட்டு தலை விரிச்சு போட்டுக்கிட்டு ஏடி ஸ்டைல காட்டுறேன், ஏடி ஸ்டைல காட்டுறேன். உன்ன போல பெண்ணு இங்க யாரும் இல்ல, என்ன போல பாட்டு பாட யாரும் கண்ணார வைக்கிற சபை கட்டையா உன்னால சாஞ்சி முட்ட வாழ மட்டையா இடிச்சுட்டு போறாள் சிறையிலா. ஓடி ஒளியிலான் ஆசைப்பட்டு அண்ணாக்கு அவர் கூட சத்தியமாக சத்தியமாக நிச்சயமாக உறுதியாக உறுதியாக விட்டு விடுவேன். பேசாதே
நான் ஆண்டவனை தேடுகின்றேன் வா 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 நான் ஆண்டவனை தேடுகின்றேன் வா 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 ஒரு பெண்ணு கூட பார்க்காத சாட்டி கொண்டு வருது ஐயா. உடைய கால வீடு கேட்கிற வேலை அருமை ஒரு பெண்ணு கூட பார்க்காத சாட்டி கொண்டு வருது. நல்லா இருப்பேன் உனக்கு. உனக்கு இந்த கடவுள் தானே கூலி. எங்க இருக்கிற எதில் இருப்ப எப்படி இருப்பாரு அந்த கடவுள் என்றால் உன் கற்பை அந்த கடவுள் காப்பாற்று வர்ற மனக்கோட்டை கட்டி வச்சு மனக்கோட்டை கட்டி வச்சுக்கிற என்ன நீ வணங்கோ அந்த கருமாறி உன் கற்பை கட்டி வருவாடா. இந்த கடவுளை லட்சத்தை சொல்கிற பொறுமையாக ஒரு செவி கேட்டு கடமையை ஒழுங்காக செய்ய வந்த எவனை காலால் எட்டு ஊத்தாலே முக்கால் படத்தை கண்ணின் பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஆடையை திருச்சனனை கரிமுஜி போய் கண்ணாய் தாயை போல தார வேண்டும் என்று முத்தத்தில் அவதான ஏழமுஜி போய் விநாயகர் தன்னால் வைக்கப்பட்ட துலோத்தம்மை தன் மகள் என்று வாராமல் ஆசை கொண்டானே நான்முகன் அவன் கிழவனா பூலோகத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி தேவலோகத்திலே கட்டிய மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை சொல்லி கொண்டானே முருகன் கருமாறியோ உருமாறியோ உள்ள மாறியோ கடவுளை சின்ன காதலுக்கு கண்ணில் என்பார்கள். காதலுக்கு கண்ணில் அப்படி இருக்கும்போது அந்த கடவுள் உன் கற்பை காப்பாற்றுவான் மனக்கொட்டை. அப்படித்தானே அந்த கம்யூனிட்டி தேவையான சொல்லி எண்ணெய் போட்ட கம்யூனிட்டி வார்த்தைக்கு வார்த்தை கடவுள் என்று உரைத்தாய் அல்லவா? அதற்காகத்தான் செய்தேன். இரவுக்கு பகல் அழகு, கடலுக்கு கப்பல் அழகு. இந்த உதயாவுக்கு தொப்புள் தான் தொப்புள் சொல்லி ஒன்று மேல
உங்களை பார்த்துத்தான் மடங்கி விட்டேன். நீ ஏன் உன்னை மயக்க மடங்கி விட்டேன். மழங்காத நான் வரமாட்டேன். அப்படியே வயிறு உப்பிதான் நான் வரமாட்டேன். உதயா என்ன காதலில் 3 வகை காதல். சாகச காதல் உரைத்து சண்டாளா என்று உரைத்தார். நல்லாவே காதல் உரைத்து போட்டா சதிகாரா என்று உரைத்தார். இருப்பது பலாத்கார காதல். ஏற்றுக்கொள்கிறாயா? இந்த 3 காதல் ஏதாவது ஒரு காதல் தானே. யாவூர்ல காதலிச்சு லவ் பண்ணி திருமணம் சந்தோஷமா வாழ்ந்திருப்பான். ஒன்னாட்ட வந்து லொட்டு பட்டு லோல் பட்டு லோப்பர் லோப்பரு மலையடி வாரத்தில் எந்த ஆணவனில் இருக்கிறார்? இல்ல ஆள் இல்லையா ஊர்ல அக்கத்தூர் பக்கத்தூர்ல கூப்பிட்டா போது வந்து நிப்பாட்டா எனக்கு. அப்படியா? ஆமா. அவர்களை கூப்பிடு. வரத்துக்கு திரும்பி பாரு பொலால் பொலால் அடிப்பேன். சின்ன பாத்துக்கு மாதிரி விளையாடுறான். ஐயாச்சி எனக்கு புரியுறான். பரவாயில்ல ஒண்ணு பார்த்தா புரியுது. என்னடா வேலை? ஒரு 2 நிமிஷம் காலத்தாமதம் வரக்கூடாது. ஏய் என்ன எதனா கீதா இல்லையா உனக்கு? இல்ல நான் கேக்குறேன் எதனா கீதா இல்லையா? நீ என்ன வேலை இறங்கிற? இந்த நாடு உனக்கு ஓணும் தானே இறங்கிற? ஆமா. இந்த வேலை செஞ்சு எப்பறம் நாட்டை கொடுப்பாங்க? ஆறாது நாட்டு மக்கள பொம்பளை பொறுக்கி இவனுக்கு நாடு அவனுக்கு காரி முய்வாங்கடா. மாத்திரம் வந்து அச்சு கூடுவோம். நான் சொல்றது செய்யறான்னா என்னடா இதுல வேலை? முதலே சொன்னேன் அதெல்லாம். மனிதனாக பிறந்தால் ஆசை பிறப்பது ஒன்று. ஆசை விடுறா முதல்ல நாட்டை வாங்கி அப்புறம் என்ன பண்ணி போறான்? உன்னை எவடா கேட்க போறான்? அப்படியா? முதல்ல நாட்டை வாங்கு. இந்த உதயாவை பிறகு பார்த்துக் கொள்கிறேன். இந்த நாட்டை படிச்சுக்கு போறேன் என்ன பார்க்க போறாங்க. இது மாட்டிங்க போடுறா. என்னடா தொடங்கிற எல்லாச்சும்? ஐயோ அக்கெல்லாம் தொடங்கிறான். ஐயோ சரி பரவாயில்ல. நம்ம முதல்ல நாட்டை வாங்குற வழியை பார்ப்போம். முதல்ல போ. அவர் பார்க்கலாம். போ கமான் கமான்.